ஓகே, இப்போ நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மாங்கோடிபியோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் வரும். அதாவது யூசரை ரெஜிஸ்டர் பண்ணு, யூசர் லாகின் பண்ணு, ஒரு டு டூவை ஆட் பண்ணு, டு டூவை அப்டேட் பண்ணு அப்படின்னு நிறைய ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் வரும். ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கும் யாருக்கு வருது? எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்குக்கு தான் வருது. கரெக்டா? அப்போ இப்போ யூசரை ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் வருது, ஒரு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் வருதுன்னா எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணணும் தெரியாது. ரைட்? அது என்ன பண்ணணும்? நம்ம அப்ளிகேஷனை தான் கால் பண்ணணும். அப்போ நம்ம அப்ளிகேஷன் தான் என்ன பண்ணணும்? அது ரெஜிஸ்டர் பண்ணணுமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மாங்கூஸ் மூலிமா டேட்டா பேஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டை போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம அப்ளிகேஷனில் இருந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் ரெஜிஸ்டர் இன் த ரவுட்ஸ். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா express.router மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ரவுட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இதை கோடு மூலியமா எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ கோடு மூலியமா பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பிரஸை முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் express.routerன்னு எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷனை கூப்பிடணும். அது ஒரு வேரியபிள் கொடுக்கும். அந்த வேரியபிள் .post .get .put .delete. ஸோ HTTP மெத்தட் வருது, HTTP ரிக்வெஸ்ட் வருது, ஒரு போஸ்ட் மெத்தட் வருது. அப்போ அதில் வந்து எண்ட் பாயிண்ட் வந்து ஆட்ன்னு இருக்கு. ஓகே, localhost 3000/add இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். இப்படி தான் நம்ம ஃபங்க்ஷனை எக்ஸ்பிரஸோட ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இந்த HTTP ரிக்வெஸ்ட் தான் கால் பண்ணு அப்படின்ட்டு. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்ட்ரோலர் லேயரில் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாலே கண்ட்ரோலரில் இருக்கும். ஓகே, HTTP ரிக்வெஸ்ட் வந்தாலே ஃபஸ்ட்டு கால் பண்ணது கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர்லாம் என்னென்ன டீட்டெயிலாக பார்ப்போம். இப்படி தான் நம்ம ரவுட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரைட்டா? இப்போ நம்ம ரவுட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ரவுட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோட் போய் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர் ரவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ரவுட்ஸ்னு ஒரு ஃபைலு, அதில் போயிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் ரவுட்டர் போட்டு ரெஜிஸ்டருக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு சொல்லிடுறோம். ஸோ ஒரு HTTP ரிக்வெஸ்ட் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ரவுட்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ app.jsல யூசர் ரவுட்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். app.use/auth அப்போ தான் யூசர் ரவுட்டர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? /authக்கு தான் யூசர் ரவுட்டர் கொடுத்துருக்கோம். ரைட்? அப்போ நம்ம HTTP ரிக்வெஸ்ட்டில் வந்து localhost 3000 or 5000/auth அப்படின்னு போட்டால் தான் அந்த யூசர் ரவுட்டருக்கு வரும். /authக்கு அப்புறம் இந்த ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டோம்னா இதுக்கு HTTP ரிக்வெஸ்ட் வந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? கண்ட்ரோலர் லேயரில் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து டைரெக்டாக உங்கள் எக்ஸ்பிரஸ் கால் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா ரிக்வெஸ்ட் இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும். இது எக்ஸ்பிரஸே கால் பண்ணுற ஃபங்க்ஷன். என்னென்ன ரிக்வெஸ்ட் வருதோ அதெல்லாம் ரிக்வெஸ்ட்டில் இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூசரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன டேட்டா வருது? யூசர் நேம் பாஸ்வேர்டு வருது இல்லை? அது வந்து பாடியில் தான் நம்ம அனுப்புகிறோம். இப்போ நம்ம போஸ்ட்மேன்லேருந்து புது யூசர் கிரியேட் பண்ணும்போது localhost 5000 auth ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு யூசர் நேம் போட்டு இப்போ நம்ம இது எதில் இருக்குது? பாடியில் இருக்குது. கரெக்டாக? இப்போ சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணும்போது யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஏன்னா இந்த யூசர் ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேட்டா எல்லாமே ரிக்வெஸ்ட் தான் வருது. கரெக்டாக? ஸோ அது நம்ம request.bodyலேருந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஷார்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் எக்ஸ்பிரஸோட. இந்த HTTP ரிக்வெஸ்ட் வந்தால் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு ரவுட்டர் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த express.router யூஸ் பண்ணிக்கிறோம். ரவுட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு express.router யூஸ் பண்ணி ரவுட்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அந்த HTTP ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். ஓகே, இதில் மிடில்வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ மிடில்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்போ இது கால் ஆகுது இல்லை, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா request.body.username போட்டாலே யூசர் நேம் வந்துடுது.
ஆனால் நமக்கு ரிக்வஸ்ட்டில் வர்றது எப்படி வருது, ஒரு ஜேசன் டேட்டாவை தான் நம்ம அனுப்புகிறோம் ரிக்வஸ்ட். ஸோ இந்த டேட்டாவை நம்ம ரிக்வஸ்ட் டாட் பாடியில் மாற்றணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி மிடில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா ஆப் டாட் ஜேஎஸில் இந்த மாதிரி ஆப் டாட் யூஸ்ன்னு போட்டு ஒரு மிடில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிடில்வேர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எங்கேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நம்ம அப்ளிகேஷன்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் ஆப் டாட் யூஸ்ன்னு போட்டு. ஓகே, இந்த ஒரு மிடில்வேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா HTTP ரிக்வஸ்ட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் மிடில்வேர் கால் ஆகிடும். அந்த மிடில்வேர் ஏதோ வேலையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரவுட் கால் ஆகும். கரெக்டா? நம்மளோட ஆக்சுவல் ரவுட் என்னது, நம்மளோட ஆக்சுவல் ரவுட் வந்து கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது வந்து யூசர் ரவுட்ஸில் வந்து ரெஜிஸ்டர் யூசர் கண்ட்ரோலர். இது எப்போ கால் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கு அப்புறம் தான் கால் ஆகும். கரெக்டா? அதுதான் மிடில்வேர். நம்ம ரவுட்டை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆகிற ஃபங்க்ஷன் தான் மிடில்வேர். அது என்ன பண்ணும், இந்த எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய HTTP ரிக்வஸ்ட்டில் வர ஜேசன் டேட்டாவை ரிக்வஸ்ட் டாட் பாடியில் மாற்றி விட்டுரும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும். ரைட்? ஸோ இங்கே வந்து நம்ம ரிக்வஸ்ட் டாட் பாடியில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரவுட்டை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் ஆகிற ஃபங்க்ஷன் தான் மிடில்வேர். இந்த மிடில்வேர் என்ன பண்ணுது, ஜேசனில் இருக்கிற டேட்டாவை ரிக்வஸ்ட் டாட் பாடியில் மாற்றுது. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் வருது, ரெஜிஸ்டர் யூசர் அப்படின்னு, யூசரை ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வருது. என்ன வரும், யூசர் நேம் வரும், யூசர் நேம் வரும், அப்புறம் பாஸ்வேர்டு வரும். இது எங்கே வரும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோலரில் ஒரு ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. கரெக்டா? ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து இன்புட்டில் ரிக்வஸ்ட் வரும், அப்புறம் ரெஸ்பான்ஸ், இந்த 2 வேரியபிள் வருது. ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம கண்ட்ரோலரில் இருந்தே, அதாவது இந்த லேயரில் இருந்தே என்ன பண்ணோம், அந்த டேட்டா கொண்டு போய் டேட்டா பேஸில் சேவ் பண்ணணும். கரெக்டாக? நம்ம என்ன செக் பண்ணணும், ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு யூசர் இருக்கான்னு பார்க்கணும், அதே நேமில் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, இல்லைனா தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். கரெக்டாக? அப்புறம் பாஸ்வேர்டு வரும். கரெக்டாக? பாஸ்வேர்டு அப்படியே டேட்டா பேஸில் போய் அப்படியே பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணக்கூடாது. கரெக்ட்? அதை என்ன பண்ணணும், மாற்றி ஹேஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த வேலையை தான் பண்ணணும் நம்ம இங்கே. ரைட்? ஸோ அது எப்படி அதை பண்ணுறது என்ன பண்ணணும்னா, இந்த கண்ட்ரோலர் லேயர் வந்து வெறும் ரிக்வஸ்ட்டை மட்டும் தான் வாங்கும். வாங்கி என்ன பண்ணுன்னா அது அப்படியே ஒரு சர்வீஸ் லேயருக்கு கொடுத்துரும். ஸோ கண்ட்ரோலர் லேயர் ஆத் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கண்ட்ரோலர், இந்த ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷன்லாம் இந்த இதில் தான் இருக்கும், இந்த ஆத் கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸில் தான் இருக்கும். இது என்னது, சர்வீஸ் லேயரில் ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடும். இந்த சர்வீஸ் லேயர் ஃபங்க்ஷன் தான் டேல் லேயரோட இன்டராக்ட் பண்ணும். இந்த டேல் லேயர்ல தான் நம்ம டேட்டா பேஸோடைய இன்டராக்ட் பண்ணுவோம். ஓகே, இது 3ஆ பிரிச்சிருக்கும். ஸோ ஏன் பிரிச்சிருக்கோன்னு சொல்கிறேன். ஸோ இந்த சர்வீஸ் லேயர் என்ன பண்ணும்னா ஏற்கனவே அந்த யூசர் இருக்கா அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு ஒரு டேல் ஃபங்க்ஷனை கூப்பிடும். ஃபைண்ட் யூசர் பை யூசர் நேம் அப்படின்னு கூப்பிடும். அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், யூசர் இருந்தால் யூசர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ யூசர் இருந்துச்சுனாலே இது என்ன ரிட்டர்ன் பண்ணிடும், ஃபால்ஸு, ஏற்கனவே யூசர் இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் யூசர், அது டேல் ஃபங்க்ஷனை கூப்பிடும் திருப்பி, யூசரை ரெஜிஸ்டர் பண்ண அப்படின்ட்டு. இந்த டேல் லேயர் என்ன பண்ணும், மாங்கூஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை டேட்டா பேஸில் போட்டுரும். ஸோ வர டேட்டாவை சர்வீஸ் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீ டேட்டாவை வச்சு ஏதாவது மாற்றம் பண்ணுவ. இப்போ டேட்டா பேஸு டேட்டாவை எடுக்கிற பற்றியா, எடுத்து ஏதாவது மாற்றம் பண்ணுவேன். அந்த மாற்றம் பண்ணுற வேலையெல்லாம் சர்வீஸ் லேயரில் இருக்கும். அதாவது பிஸ்னஸ் லாஜிக் அப்படின்வாங்க. அது எல்லாமே சர்வீஸ் லேயரில் இருக்கும். கண்ட்ரோலர் லேயரில் வெறும் இன்கமிங் ரிக்வஸ்ட்டை, HTTP ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த லேயரில் இருக்கும். டேல் லேயரில் ஜஸ்ட் டிபி இன்ட்ராக்ஷன், டேட்டா பேஸில் போய் டேட்டா போடுறது மாற்றுறது, இதெல்லாம் தனித்தனியாக லேயராக பிரிச்சுட்டாங்க. ஏன் இதை பிரிக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு இப்போ நான் இன்னைக்கு MongoDB யூஸ் பண்ணுறேன், இந்த லேயர் இல்லைன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுவேன், என் சர்வீஸ் லேயரில் போய் மாங்கூஸ் ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணியிருப்பேன் டேட்டா பேஸில் போடுறதுக்கு.
நாளைக்கு நான் வந்து மாங்கோடிபிக்கு பதிலாக ஒரு எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் போகணும் அப்படின்னா இங்கே போய் என் சர்வீஸ் ஏரியாவில் போய் கோடை மாற்றணும். கோடை மாற்றி திருப்பி எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணணும். அது கஷ்டம் இல்லை. அதுக்கு பதிலாக தனி லேயராக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா காமனாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். அதாவது என்ன, ரெஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். அது மாங்கோடிபியாக இருந்தால் மாங்கோடிபி ஃபங்க்ஷன் கால் ஆகும், எஸ்கியூஎல் இருந்தால் எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஸோ தனி லேயராக பிரித்தேன் அப்படின்னா நான் டேட்டா பேஸ் மாற்றுறது ஈஸி. ஓகே, அதே மாதிரி எனக்கு HTTP ரிக்வஸ்ட் வருது. இன்றைக்கி நான் HTTP ரிக்வஸ்ட் மூலிமா தான் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. நாளைக்கு HTTP இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வழியாக கூட எனக்கு ரிக்வஸ்ட் வரலாம். அதுக்கு எனக்கு ஒரு புது கண்ட்ரோலர் போடும். கரெக்டா? ஓகே, HTTP ரிக்வஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோலர். ரிக்வஸ்ட் வேறு விதமாக வரலாம். gRPC அது மாதிரி நிறைய இருக்குது. அப்படி வந்தனா புது கண்ட்ரோலர் வேணும். அப்படி புது கண்ட்ரோலர் போடும்போது நான் சர்வீஸையும் சர்வீஸ் லாஜிக்கெலாம் தூக்கி கண்ட்ரோலரில் போட்டேன்னா திருப்பி இங்கே போய் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல சர்வீஸ் லாஜிக்கையும். அதை நான் தனியாக வச்சுருந்தேன்னா அதை அப்படியே இப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம இது மாதிரி மாடியுலராக கோட் பண்ணணும். கோட் பண்ணும்போது அதனால தான் நம்ம பேக்கெண்டை இந்த மாதிரி 3 லேயராக பிரிச்சிருக்கோம். கரெக்டா? சரி, இந்த மாதிரி இப்போ யூசரோட ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அதை கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி 3 லேயராக போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மாடல் கிரியேட் பண்ணணும். நம்ம டேட்டா போய் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணணும்ல, ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்ல, அதுக்கு கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்ல. ஸோ கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ண தானே போய் ஸ்டோர் பண்ண முடியும் டேட்டாவை. ஸோ கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாடல் டைரக்டரி இருக்குது. ஸோ நீங்கள் மாடல் டைரக்டரியில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இங்கே போவோம் மாடல் டைரக்டரி. மாடல் டைரக்டரியில் யூசர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்? யூசர் நேம், பாஸ்வேர்ட். நம்ம டிபி டிசைன் பண்ணும்போது அதில் என்ன இருக்குது? டைப்பு ஸ்ட்ரிங்கு, இது கண்டிப்பாக ரிக்வயர்டு. இது யூசர் நேம் யூனிக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ணி இந்த மாடல் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த கலெக்ஷனை கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ மாடல் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி இங்கே என்ன கொடுக்குறனோ அந்த கலெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். கூட ஒரு எஸ் ஆட் ஆகிடும். ரைட்? ஸோ இது கிரியேட் பண்ணி இந்த ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த வேரியபிளை தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ இதுதான் மாடல். முதல்ல ஸ்கீமா கிரியேட் பண்ணணும். என்னென்ன டேட்டாவோ அது என்ன டைப்பு, அது ரிக்வயர்டா யூனிக்கா அது கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வச்சு நான் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த மாடல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ மாடல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நான் வந்து மாங்கோடிபியில் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நான் மாங்கோடிபியில் போய் சேவ் பண்ணுறேன் இல்லை மாடிஃபை பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது வேலை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூசரை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டை அப்படியே சேவ் பண்ணக்கூடாது, பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்கோடிபிக்கு நீங்கள் மிடில்வேர் எழுதலாம். அதுக்கு தான் இந்த ப்ரீ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த ப்ரீ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நீ என்ன சொல்கிறீங்கன்னா, நீ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்கிற. ஸோ எப்பப்பெல்லாம் இந்த யூசர் ஸ்கீமா இந்த யூசர் கலெக்ஷனில் போய் நீ சேவ் பண்ண போறியோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுற, உன் பாஸ்வேர்டு மாடிஃபைட் ஆகிருக்கான்னு பார்க்குற. மாடிஃபைட் ஆகலைன்னா அடுத்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு போயிடுற, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிடுற. சப்போஸ் பாஸ்வேர்டு மாடிஃபை ஆகிருக்குன்னா என்ன பண்ணுற, உன் பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணுற. அதுக்கு ஒரு இது வந்து சால்ட் வேல்யூ, இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஹேஷு. ஓகே, ஹேஷ் பண்ணி உன் பாஸ்வேர்டு என்ன பண்ணுற, அந்த ஹேஷ் வேல்யூவாக மாற்றிடுற. மாற்றிட்டு அப்புறம் உன் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுற. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளோ பார்ப்போம். ஸோ நம்ம யூசர்ஸ் ரவுட்ஸ் போவோம். ஸோ யூசர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். யூசர் கண்ட்ரோலர், நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோலர் ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம், சர்வீஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். சர்வீஸ் ஃபங்க்ஷனுக்கு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் பாடியிலேருந்து எடுத்து கொடுத்துட்றோம். ஸோ சர்வீஸ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து டேல் லேயர் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறோம். டேல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, டேல் லேயர் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறோம். ஸோ இந்த மாங்கோடிபியில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸ்டார் அப்படின்னு போட்டோம்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இதில் இந்த வேரியபிள் இம்போர்ட் ஆகிடும் மாங்கோ டேலில். ஸோ இந்த மாங்கோ டிபியில் இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருக்குது, ஃபைண்ட் பை யூசர் நேம்க்கு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறேன்? யூசர் மாடல் டாட் கிரியேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த யூசர் மாடல்ன்றது என்னன்னா, நம்ம மாடல் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதான் யூசர் மாடல். ஸோ இந்த யூசர் மாடல் டாட் கிரியேட் பண்ணாலே நம்ம டேட்டா பேஸில் போய் அந்த கலெக்ஷனில் கிரியேட் ஆகிடும். இப்படி தான் நம்ம மாங்கோ டிபியோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பை யூசர் நேம் கால் பண்ணுறேன். அப்போ என்ன? இந்த யூசர் மாடல் டாட் ஃபைண்ட் ஒன். ஸோ என் சர்வீஸ் லேயர் இருக்குல்ல, என் சர்வீஸ் லேயர் தான் இதை கால் பண்ணுறேன், என்ன யூசர் நேமோ. ஸோ ஃபைண்ட் பை யூசர் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அங்கே நான் இந்த யூசர் மாடல் டாட் ஃபைண்ட் ஒன், இந்த யூசர் நேம் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராப்பரான வேல்யூ இங்கே ரிட்டர்ன் ஆகும். அந்த யூசர் இருந்துச்சுன்னா எரர் த்ரோ பண்ணிடுறேன். சப்போஸ் யூசர் இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் யூசர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் யூசர் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? அதுவும் இங்கே தான் இருக்குது. அது என்ன பண்ணுறேன்? யூசர் மாடல் டாட் கிரியேட். இப்போ டேட்டா பேஸில் போய் டேட்டா கிரியேட் ஆகிடும். ஆனால் இந்த யூசர் மாடலுக்கு நான் ஒரு மிடில்வேர் வச்சுருக்கேன். அதனால் கிரியேட் டேட்டா பேஸில் போய் டேட்டா கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இங்கே பாஸ்வேர்டை மாற்றிட்டேன், அதனால் பாஸ்வேர்டு வந்து ஹேஷ்டாக ஸ்டோர் ஆகும். அதனால் நம்ம டேட்டா பேஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ஹேஷ்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டு இப்படி மாற்றிருக்கும். ஓகே, இப்படி தான் ஃபுல் ஃப்ளோ ஃபார் யூசர், ரைட்? அதே தான் லாகின்க்கும். இப்போ நான் வந்து யூசரை கிரியேட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக இந்த யூசரை நான் லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே போய் நான் லாகின் கொடுக்கணும். நான் லாகின் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த யூசர் லாகின் ஆகும். இந்த யூசர் லாகின் ஆகும்போது எனக்கு வந்து யூசர் இன்ஃபர்மேஷனும் வருது, டோக்கனும் வருது. இது எப்படி வருது? இதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ யூசர் லாகின்னா முதல்ல நம்ம ரவுட்ஸுக்கு போவோம். லாகின் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா? லாகின் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நம்ம லாகின் சர்வீஸை கால் பண்ணுறோம். லாகின் சர்வீஸ்க்குள்ளே போங்க. இந்த லாகின் சர்வீஸ் என்ன பண்ணுறோம்? அந்த யூசர் இருக்கான்னு பார்க்கணும். ஃபைண்ட் பை யூசர் நேம் டேல் ஃபங்க்ஷனை கால் பண்ணி. இப்போ யூசர் லாகின் பண்ணும்போது யூசர் இருக்கணும், கரெக்டாக? யூசர் இல்லைன்னா தப்பு. லாகின் பண்ணும்போது யூசர் இருக்கணும், நம்ம கிரியேட்டாக பண்ணக்கூடாது. லாகின் பண்ணுறோம் கரெக்டாக, யூசர் இல்லைன்னா பிரச்சனை. அதே மாதிரி என்ன அடுத்து என்ன செக் பண்ணணும்? நம்ம பாஸ்வேர்டும் டேட்டா பேஸில் இருக்கிற பாஸ்வேர்டும் சேமான்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பீக்ரிட் லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்த பாஸ்வேர்டும் டேட்டா பேஸில் என்ன பாஸ்வேர்டு இருக்கும்? நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த யூசர் டாட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே சேமாக இருக்கா? இது ஹேஷ்டு வேல்யூ, இது நமக்கு இன்புட்டில் வர வேல்யூ. இது ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். சேமாக இல்லை அப்படின்னா நாட் பண்ணுவோம். சேமல்னா இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ். இப்போ சேமாக இருக்குது அப்படின்னா லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். யூசர் லாகின் பண்ண சொன்னோம் பார்த்தியா, டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். டோக்கன் என்ன? ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கு. அதை எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னா இந்த சைன்ன்ற ஃபங்க்ஷனை கூப்பிடணும். கூப்பிட்டு என்னென்ன கொடுக்கணும் பாரு, ஒரு ஐடி கொடுக்குறோம், அந்த யூசர் ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம ஜேடபிள்யூடி கீ, ஏற்கனவே நம்ம .envயில் ஒரு கீ வச்சுருக்கோம், ஏதோ ஒரு நார்மல் கீ, கரெக்டாக? அந்த கீயை கொடுக்குறோம். அப்புறம் 1 hourல இது எக்ஸ்பயர் ஆகணும். இந்த 3 ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டும் தேர்ட் ஆர்குமெண்ட்டும் ஆப்ஜெக்டாக போகணும். இது கொடுத்தோன்னா இது வந்து ஒரு டோக்கனை கொடுத்துரும். நான் ரிட்டர்ன் பண்ணும்போது யூசரும் அனுப்புகிறேன், டோக்கனும் அனுப்புகிறேன், கரெக்டாக? அதனால தான் எனக்கு ரிப்ளைல என்ன வருது? யூசரும் வருது, டோக்கனும் வருது. ஸோ நான் இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறேனோ அதுதான் என்னுடைய கண்ட்ரோலருக்கு வரும். இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறனோ அந்த ரிட்டர்ன் வேல்யூவை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் நான். ஓகே, என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்? நான் யூசரு டோக்கன் ரெண்டு வருது. நான் இப்போ இதில் டோக்கனை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இங்கே டாட் டோக்கன் போட்டுக்கலாமா? ஸோ இந்த லாகின் சர்வீஸ் வந்து 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, யூசரு டோக்கன். அந்த யூசர் டோக்கன் ரெண்டுமே தான் என்னுடைய சர்வீஸ் லேயருக்கு வருது.
ஓகே, அந்த யூசர் டோக்கன் ரெண்டுமே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோலரில் ரிட்டர்ன் பண்ணும்போது ஜேசனாக மாற்றும் போது டோக்கனை மட்டும் மாற்றுறேன். இப்போ திருப்பி லாகின் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து கடைசி என்னது SB9E இருக்கா. இப்போ திருப்பி லாகின் பண்ணுறேன். இப்போ டோக்கன் மட்டும் தான் வருது, ஆனால் வேற ஒரு புது டோக்கன். ஓகே, இந்த டோக்கன் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பேக் எண்ட்லேருந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டு டூ ஆட் பண்ணணும்ல. இதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் டு டூ ஆட் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த டோக்கனை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த யூசரில் போய் ஆட் ஆகும்.